மத்திய அரசு கல்விக்காக அளித்த நிதிக்கு தமிழக அரசு சரியான கணக்குகளை தராமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாக பொய் சொல்கிறது என பாஜக தேசிய மகளிர் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 ஆண்டுகளாகியும் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என்று வழக்கமான பல்லவியை பாடுவதாக கூறினார். மத்திய அரசு எத்தனையோ நிதிகளை கொடுத்துள்ளது. ஆனால் தமிழக அரசு அந்த நிதிகளை எப்படி சரியாக பயன்படுத்தியது என்பதற்கான ரசீதை கொடுக்கவில்லை என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். தமிழக கல்வித்துறை, குறிப்பாக பள்ளி கல்வித்துறை, இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஊடகங்கள் சொல்கிறீங்க, பள்ளி வகுப்புகளுக்கு அவங்க வகுப்புகள் இல்லாமல் மரத்தடியில் படிக்கிற சூழலும், இன்றைக்கும் கழிப்பிடங்கள் இல்லாமல் இருக்கிற சூழலும். என்னோட தெற்கு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவோ இடங்களில் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிடையாது. நான் போகும்போது அவங்க ஸ்கூலில் இருக்கிற என்ன கேட்குறாங்க, நாங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நிறைய பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை மிக மிக கடுமையாக இருக்குது. இதனால் பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களுக்கு சரியான விகிதத்தில் ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர்களை இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு? இன்னைக்கு 4.5 வருஷம் ஆகி கூட பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றல. ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது உடனே மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிற ஒரே ஒற்றை வார்த்தையில் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அது உண்மை அல்ல. இது இல்லாமல் நீங்கள் மத்திய அரசில் கொடுக்குற எத்தனையோ நிதிகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்துறீங்க? பயன்படுத்தின நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறாங்க உங்கள் நிறுவனம், நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, இல்லை வெளியூரில் போய் மீடியாவை கவர் பண்ணுறீங்க, கொண்டு உங்களோட வவுச்சரை, உங்களோட பில்லை சப்மிட் பண்ணணும். இல்லை அந்த மாதிரி தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு பயன்படுத்தப்பட்டதற்கான ரசீது கொடுக்காததால் மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நீங்க இதை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்ட நிதி அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, வேண்டும் என்ற தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படிங்கிற வழக்கமான ஒரு பல்லவியை பாடிட்டு இருக்காங்க. அதனால் அவர் சொல்லதுல எந்த உண்மையும் கிடையாது.